மகளே, ஒரு கார்ல கண்டிப்பா சொகுசு இருக்கும். பட் பைக்ல சொகுசு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கார் அளவுக்கு இருக்காது. பட் 1980ல BMW பிராண்ட் ஒரு கார்ல இருக்க சொகுசை ஒரு பைக்குக்கு கொண்டு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஆர் அண்ட் ஜிஎஸ்ன்னு சொல்லி 2 மோட்டார் சைக்கிளை டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டுமே ஒரே மோட்டார் சைக்கிள் தான். இப்போ நம்ம ரோட்ஸ்ல BMWயோட ஆர் சீரிஸ், ஜிஎஸ் சீரிஸ் நிறைய பார்க்குறோம். பட் ஒரு கார்ல இருக்க சொகுசு, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்ல இருக்க பர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் இல்லாம எல்லா ரோட்லயும் ஓட்டக்கூடிய ஒரு திறன், மூணையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட மாடல்ஸ் தான் ஆர் சீரிஸ் அண்ட் ஜிஎஸ் சீரிஸ். நம்ம கூட இந்த மெஜஸ்டிக் ஒன் GSA 1250 இருக்கு. எனர்ஜெட்டிக்கா சொன்னாதான் கரெக்டா இருக்கும். பிகாஸ் பாருங்க, ஜைசாண்டிக்கா இருக்கு, பெருசா இருக்கு. இந்த பைக்கை வச்சு நம்ம என்னனாலும் பண்ணலாம், தப்பா புரிஞ்ச கூடாது. அட்வென்ச்சர் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் வேணுமா, ஜாலியா பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். கம்ஃபர்ட் வேணுமா, கம்ஃபர்ட் இஸ் ஆல்சோ தேர். ஃபீச்சர்ஸ் வேணுமா, லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், லாட் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் தான் இந்த BMW GSA 1250. தீபாவளி டைம்ல கண்டிப்பா இந்த விஷயத்தை நம்ம பார்த்திருப்போம். ஆஃபர்ஸ் ஃப்ளீட் ட்ராக் பிராண்ட்ல இப்ப தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஃப்ளீட் ட்ராக் GPS வாங்குற உங்களுக்கு ஹெல்மெட் லாக் ஃப்ரீ. ஃப்ளீட் ட்ராக்ல 4K டேஷ் கேம் வாங்குற உங்களுக்கு 128 GB மெமரி கார்டும் ஃப்ரீயா கிடைக்கும். அதுவே 2K டேஷ் கேம் வாங்குறீங்க அப்படின்னா 64 GB மெமரி கார்டு ஃப்ரீ. இந்த ஆஃபர் எல்லாமே தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். டோர் ஸ்டெப் இன்ஸ்டலேஷனும் அவைலபிளா இருக்கு. பட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. ஸோ இந்த டைம்ல GPS ட்ராக்கரோ டேஷ் கேமோ வாங்க நினைச்சிட்டீங்கன்னா இந்த ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே ஃப்ளீட் ட்ராக்கோட வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணியும் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணி உங்க ஆஃபர்ஸை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பைக்கர்ஸ் பேலஸ் மதுரை. பைக்கர்ஸ் பேலஸ்ன்றது ஒரு பைக் ஆக்சசரி ஸ்டோர். உங்க பைக்குக்கு ஆக்சசரிஸ் நீட் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட காண்டாக்ட் ஸ்கிரீன்லயே வரும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பாக்ஸர் ட்வின் அந்த இன்ஜின் தான் இது ட்வின் சிலிண்டர் இன்ஜின். பட் ஸ்டில் இது பாக்ஸர் அண்ட் அதே மாதிரி ஷிஃப்ட் கேம் டெக்னாலஜியும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பெஷல். இதில் இருக்க சஸ்பென்ஷன் அடாப்டிவ் சஸ்பென்ஷன், இதில் இருக்க ஹெட்லைட் அடாப்டிவ் ஹெட்லைட், இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸோட இருக்க ஒரு மைட்டி டூரர் தான் மைட்டி அட்வென்ச்சர்னு சொல்லலாம். அந்த பைக் தான் BMWயோட R1250 GSA. A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்வென்ச்சர். ஸோ இது வந்து அட்வென்ச்சர் ப்ரோ வேரியன்ட். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல். இதுதான் டாப் ஸ்பெக் வேரியண்ட்டும் கூட. நம்ம பார்க்கலாம். நான் நிற்கிறேன் என்னோட ஹைட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது பாருங்க. ஆல்மோஸ்ட் ஷோல்டர் ரேஞ்சுக்கு இருக்குது இந்த விண்ட்ஸ்க்ரீன். ஆனால் இந்த விண்ட்ஸ்க்ரீன் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் விண்ட்ஸ்க்ரீன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் தான், ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா டாலாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஹெட்லாம்ப் இதில் இருக்க டியோரல் இந்த பைக்கோட ட்ரெடிஷ்னல்னு சொல்லலாம். BMW கார்ஸில் அந்த ஹெட்லைட் வந்து எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி GS பைக்குக்கு இந்த ஹெட்லைட் ரொம்ப ஸ்பெஷல். இது அடாப்டிவ் அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப் எல்லா ஃபீச்சர் வந்துருது. இதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஆக்சசரி. ஸோ உங்களுக்கு வேணா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது BMW அவைலபிளாக இருக்கும். அண்ட் LED இண்டிகேட்டர்ஸ், அதுக்கு மேலேயே ஒரு ப்ரொடெக்டர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஆக்சசரிஸ். இது ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள். அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கும் டூரிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சசரிஸ் இந்த பைக்கில் லோட் பண்ணியிருக்காங்க. அட்வென்ச்சர் பண்ணுறது வந்து ரொம்ப லென்த்லாம் கிடையாது. பட் அந்த அட்வென்ச்சர் ஃபீலை மீட் பண்ணுது. டைனமிக்காக இருக்குது. இந்த இடத்துல பிளாஸ்டிக் ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ப்ரீமியம். அண்ட் இங்கே ஒயிட், அதில் கிராஃபிக்ஸ் பார்க்கலாம், ப்ளூ அண்ட் ரெட், அந்த BMWயோட ட்ரெடிஷ்னல் கலர். அண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா R1250 இங்கே தான் பேட்ஜே பார்க்க முடியுது. அண்ட் ஃப்ரண்ட் டயர்ஸ் மல்டி பர்பஸ் டயர்ஸ், எல்லா ரோட்ஸ்லேயும் ஓடிக்கலாம். இந்த மாதிரி நார்மல் ரோட்டில் ஓட்டலாம். இப்போ இந்த ரோடு வந்து சரியில்லை, திடீர்னு ஒரு ஆஃப் ரோடு வருது, ஒரு கிரிட்டிக்கலான ரோடு, அந்த ரோடுக்கு இந்த டயர் சூட்டபுளாக இருக்கும். லாங் டிரைவ் போகிறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி பெட்டரான ஸ்டெபிலிட்டியோட இருக்கக்கூடிய டயர் தான். ஸோ அதனால இது மல்டி பர்பஸ் டயர்ஸ் அண்ட் கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இது டியூப்லெஸ் அண்ட் டுவல் டிஸ்க். ஆப்வியஸ்லி 600cc மேலே போயிட்டாலே டுவல் டிஸ்க் தான். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், பிரேக்கிங். பிரம்போ பிரேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கூல், நல்ல பிரேக்கிங் ஹார்ட்வேர். ஸோ இது வந்து டாப் ஸ்பெக்னு சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஹார்ட்வேர்ஸும் இதில் இருக்குது. ஸோ அதனால பிரம்போ ஆப்வியஸ்லி பெட்டரான பிரேக்கிங் இருக்கும். இந்த பைக்கில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே சஸ்பென்ஷனை ஃப்ரேமில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பைக்ஸில் ஸ்டேரிங்கில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் 4K இல்லையா நீங்கள் கேட்கலாம். இது 4K தான். இது வந்து ஸ்டெபிலிட்டிக்காண்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீல் அலைன்மெண்ட்டுக்காண்டி அந்த யூஸ்வலான ஃபோர்க்கும் இருக்குது. அது போக இன்னும் சொஃபஸ்டிகேஷன் அதிகப்படுத்துறதுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இது ஒரு கார் அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். கார் அளவுக்குன்றத விட பைக்ஸ்லேயே எக்ஸ்ட்ரீமாக சொகுசாக இருக்கக்கூடிய பைக்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ அதனால அந்த சஸ்பென்ஷன் இதில் ரொம்ப ஸ்பெஷல். இதனால பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்கும், ஷார்ப்பான பிரேக்கிங், ஹை ஸ்பீடில் வைப்ரேஷன் கம்மியாக இருக்க போது. ஆனால் அதே மாதிரி கிரிட்டிக்கலான ரோடில் நம்மளை வந்து ஈஸியாக கேரி அவுட் பண்ணும். ஸோ அதுக்கு அந்த சஸ்பென்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபோர்க் டியூபும் சஸ்பென்ஷன் தான், உள்ளே இருக்க அந்த ஃப்ரேமில் மவுண்ட் பண்ணிருக்கும் சஸ்பென்ஷன் தான். ஆனால் இந்த சஸ்பென்ஷனுக்கு மோட்ஸும் இருக்குது. பிகாஸ் இது அடாப்டிவ் சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட் அண்ட் ரியர், அதுக்கு தனித்தனி மோட்ஸ். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனுக்கு 2 மோட், ரோட் அண்ட் டைனமிக். நார்மலான ரோட்டில் ஓட்டுறீங்க, டூரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரோட் மோட் சஸ்பென்ஷன். இல்லை
ஆஃப் ரோட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் டைனமிக் மோட ஸ்விட்ச் பண்ணி சஸ்பென்ஷனை ஸ்டிஃப் பண்ணி ரோட்ஸில் கிரிட்டிக்கலான ரோட்ஸில் இறங்கி ஓட்டலாம். இல்லை நான் ரோட்டில் ஓட்டணுங்க சொகுசாக போகணும்னு நினைக்கிறேன், ரோட் மோட ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா அப்படியே சஸ்பென்ஷன் அப்படியே மிதக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் லெவலில் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டாண்ட் ஸ்டில், அந்த மிதக்கிற ஃபீலை நம்ம நிப்பாட்டி இருக்கும் போது இந்த ஆடுறதுல அந்த ஷேக்கில் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. பட் ரைட் பண்ணும்போது இன்னும் பயங்கரமாக ஃபீல் பண்ணலாம். R1250 GS-Aல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த மசில் டேங்க் தான். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அதிகம், 30 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஒரு என்ட்ரி லெவல் காரில் நம்ம பார்க்குற மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 35 to 40. இதில் 30 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயும் பெருசாக ஸ்டாப் பண்ண வேண்டியதில்லை. ஒன் டைம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா லாங் டிரைவ்ஸ் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி டேங்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா பெரிய டேங்க், மசில்டாக இருக்குது. இந்த டேங்க் ஏரியாவில் மொத்தம் 4 கவுல் சேருது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஃபெண்டரோட கவுல் அண்ட் டேங்கோட கவுல் அண்ட் 2 சைட் கவுல். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸோட பேட்ச் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. 1250 அப்படின்னு சொல்லி பேட்ச் பண்ணியிருக்காங்க. இது அந்த மல்டி டோன் கலர்ஸ் பார்க்க நல்லா இருக்குது. இதில் அந்த பிளாஸ்டிக் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த மசில்டு ஃபீல் கொடுக்குது. அண்ட் பிஎம்டபிள்யூட லோகோ. சைடில் இன்ஜின் கிராஷ் கார்டு, சைடை ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் நக்கல் கார்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளச் அண்ட் பிரேக் லிவர் வந்து அட்ஜஸ்டபிள், 4 டைப்பாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட் பை ஒரு த்ராட்டில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய பைக்கில் அது இல்லைன்னா அப்படி. ஆனால் இந்த பைக்கில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஹாட், பாக்ஸர் ஹாட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஷிஃப்ட் கேம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஜினில் 3 விஷயம் ஸ்பெஷல். ஒன்று பாக்ஸர் டைப் ட்வின் சிலிண்டர் அண்ட் ஷிஃப்ட் கேம் டெக்னாலஜி அண்ட் பார். அட்வென்ச்சர் பைக்னாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இப்போ நம்ம லாங் டிரைவ் போகிறோம், ஒரு 1250 cc எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் இல்லையா? அதுக்காண்டி இந்த இன்ஜினை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியாக டியூன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் மிட் ரேஞ்ச் ஸ்போர்ட்ஸ் ஃபீலை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். இந்த இன்ஜின் வந்து 1254 cc ஏர் அஸ் வெல் அஸ் லிக்விட் கூல்ட் பாக்ஸர் ட்வின், 136 bhp 143 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துருது. அதே மாதிரி ஹைட்ராலிக் கிளச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட்வென்ச்சர் பைக்ஸோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் மேட்டர்ஸ் 200 mmக்கும் மேலே தான் தெரியுது. பிகாஸ் நல்லா ஹைட்டாக பிளேஸ் ஆயிருக்கு பைக்கு. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃப்ரேமோட ஸ்பிளிட்டப்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்குது. இது வந்து ரியர் பில்லியன் ரைடர் வந்து அவங்க மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்காண்டி. ரைடர் சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே தனியாக போர்ட்ஸ்லாம் இருக்குது, ஹோல்டர்ஸ்லாம் தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பில்லியனுக்கு பிஎம்டபிள்யூவே தனி சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நிறைய அட்வென்ச்சர் பைக்ஸில் பார்க்க முடியும், டைகரில் பார்க்க முடியும், மல்டி ஸ்டார்டாவில் பார்க்க முடியும். அதே மாதிரி ப்ரொவிஷன் இதுலையும் இருக்குது. பிகாஸ் எல்லாருக்கும் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரிய எக்ஸாஸ்ட் கேன், எல்லாமே மெட்டல், பார்க்க டைட்டானியம் மாதிரி இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். ஸ்டார்ட் பண்ணுறேன். பாக்ஸரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும் போது இப்படி ஷேக் ஆகும். பிகாஸ் அந்த இன்ஜின் இப்படி தான் கிராங்க் ஆகும். ஸோ அதனால் இப்போ நான் ரெவ் பண்ணும் போது பைக் இப்படி ஆடும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கிராங்க் பொசிஷன் இப்படி இருக்கனால ஒரு கிராங்க் ஆகும்போது ஒரு சைடு ஷேக்கு, இன்னொரு கிராங்க் ஆகும்போது இன்னொரு சைடு ஷேக், அப்படி இருக்கும். அண்ட் மிட் ரேஞ்சில் பீட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது. எனிவேஸ் அந்த அட்வென்ச்சர் ஃபீலை எக்ஸாஸ்ட் நோட்லையும் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸோட அஃபீஷியல் டாப் பாக்ஸ் இது. ஓகே, குவாலிட்டி இஸ் குட். ஆனால் இந்த பாக்ஸை வந்து ஈஸியாக நீங்கள் கீ வச்சு ரிலீஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும், பிளக் அண்ட் ப்ளே மாதிரி. இந்த பைக்கில் எங்கெங்கெல்லாம் பொருள் வைக்கலாம்னா இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே 2 சைட் பேக்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் அதே மாதிரி இது பத்தலை, இன்னும் நாங்கள் கொஞ்சம் பெரிய லாங் ட்ரைவ் போகிறோம், நிறைய திங்ஸை கேரி பண்ண போகிறோம்னா சைட் பேக்ஸ் இல்லைனா பயனியர் செட் பண்ணிக்கலாம். அதுலேயும் நீங்கள் பொருளை ஏற்றிக்கலாம். அந்த பயனியர்லாம் மாட்டிட்டோம் அப்படின்னா இன்னும் பைக் பெருசாயிரும், கார் மாதிரி ஆயிரும். அண்ட் இங்கே பார்க்கலாம், சிங்கிள் சைட் ஸ்விங்காம்னு சொல்லுவாங்க. இதை 2 சைடு வராது. மேக்ஸிமம் நம்ம வந்து பாக்ஸ் டைப் பார்க்குறோம், அலுமினியம் பார்க்குறோம், நிறைய பார்த்துட்ருக்கோம். பட் இங்கே வந்து சிங்கிள் சைட் ஸ்விங்காம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, 1 சைடு. ஆனால் அது வந்து பேராலிவர்னு சொல்லுவாங்க, பேராலிவர் சஸ்பென்ஷன். ஆனால் அது ஷாஃப்ட் டிரைவும் கூட, ரியர் வீல்லேருந்து பவர் எடுத்து ஜென்ரேட் பண்ணும். பேராலிவர் சஸ்பென்ஷன், அதுவும் ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் தான். அண்ட் ஷாஃப்ட் டிரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் டார்க் வந்து ஷார்ப் டெலிவரி இருக்கணுன்றக்காண்டி. நைஸ். இந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சிங்கிள் சைட் ஸ்விங்காமில் நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு பைக் H2. அதோட வீல் பொசிஷனிங் நல்லா இருக்கும். பிகாஸ் அந்த ஸ்டார் டைப் அளவில் அப்படியே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது அட்வென்ச்சரில் இது ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு. அண்ட் ரியர் டயர்ஸ் வந்து 170 செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17 inches ஸ்போக் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர் தான். ஃப்ரண்ட்டில் 19 inches ஸ்போக் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர் தான். 19-17 அந்த அட்வென்ச்சர் பைக் ப்ரப்போர்ஷனை மீட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் சொகுசு இருக்குன்னு சொன்னேன். அந்த சொகுசுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் சஸ்பென்ஷன். 2வது மிக முக்கியமான காரணம் சீட் பொசிஷனிங். ரைடருக்கு நல்ல லென்த்தான சீட், ரெக்ஸின் ஃபோம் எல்லாமே சாஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் பில்லியன் ரைடருக்கும் எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட் இருக்க மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணோன்னா சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அந்த சீட்ஸ் வந்து இருக்குது. தொட்டு பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி. ஜிஎஸோட பேட்ச் வந்துடுது. வைடான சீட்ஸ் பில்லியனுக்கு. இங்கேயும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், பின்னாடி சப்போர்ட் கிடைக்கும் பில்லியனுக்கு. ஸோ அதனால பில்லியன் இஸ் சேஃப். அண்ட் ரைடர் ஃபுட் பேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த அட்வென்ச்சர் பைக்ஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லியன் ஃபுட் பேக்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது, அதே மாதிரி ரப்பர் ஃபுட் பேக்ஸாக கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஒய்டாகவும் இருக்குது. பில்லியனுக்கு சொகுசாக இருக்குன்னு சொன்னீங்க, எக்ஸாஸ்ட் இங்கே இருக்கே எப்படி சொகுசாக இருக்கும், ஹீட் வரும்ல அப்படின்னு கேட்கலாம். சிட்டிக்குள்ளே பில்லியனோட போகும்போது கண்டிப்பாக ஹீட் இருக்கும். பிகாஸ் இவ்வளோ பெரிய பைக்கை நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறது அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி தான். பட் ஹைவேஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஏர் ஃப்ளோ வந்து இந்த ஹீட்டும் வந்து போயிடும். ஸோ அதனால் பெருசாக ஹீட் ஃபீல் இருக்காது. மேபி ரொம்ப லாங் போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் லைட்டாக இருக்கலாம், பட் அதுவுமே வந்து நாட் ஷியோர். இந்த பைக்குக்கு சாவியே கிடையாதுங்க. இதுதான் இந்த பைக்கோட சாவி. இது சாவியா, பவுச்சை காமிச்சிட்டு சாவின்ட்டு இருக்கீங்களான்னு கேட்காதீங்க. இதுதான் சாவி. இதில் வந்து கீயுமே இருக்கும். இது வந்து சேஃப்டிக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, பிஎம்டபிள்யூட கீ. இது வந்து காரில் இருக்கும்ல அந்த மாதிரி கீலெஸ் டிரைவ்னு சொல்லுவாங்க பிஎம்டபிள்யூ. இதை நிறைய ஸ்மார்ட் கீழே பேட்டரி வந்து வீக் ஆயிடுது. சில பேர் வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடிய மாட்டேது, பேட்டரி மாற்றினா ஸ்டார்ட் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்ன பண்ணுறது இந்த பைக்கில் நீ கேட்கலாம். இதில் இம்மோபிளைசர் தான் இருக்குது. இம்மோபிளைசரோட பொசிஷனில் போய் சாவியை பக்கத்தில் வச்சிட்டோம்னா அந்த ஃப்ரீக்வன்சி அதை கேட்ச் பண்ணிடும், வீக்காகவே இருந்தாலும். அண்ட் கில் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்மார்ட் கீயை புஷ் பட்டனில் வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இதுவும். ஃபைன். அண்ட் இன்னும் ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இந்த 2 சீட்டும் ஹீட்டட் சீட்ஸ். இந்த கிரிப்பு ஹீட்டட் கிரிப்பு. அண்ட் உங்களுக்கு மோட்ஸ் இருக்குது, ரெயின், ரோடு, டைனமிக் ப்ரோ அண்ட் என்டியூரோ ப்ரோ. ஜிஎஸோட அட்வென்ச்சர் வெர்ஷன், அதாவது ஜிஎஸ்சியில் தான் என்டியூரோ ப்ரோன்ற மோடு வரும். அண்ட் லெஃப்ட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஹை பீம் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், சஸ்பென்ஷனை டியூன் பண்ணிக்கலாம், இண்டிகேட்டர்ஸ்குரிய சுவிட்ச் அண்ட் ஹார்ன். இவ்வளோ பெரிய பைக்கு இப்படி ஹார்ன் இருந்தால் நல்லது தான். அண்ட் அதே மாதிரி பிஎம்டபிள்யூட ஆக்சசரியான ஃபாக் லாம்ப் இங்கே கீழே இருக்குது. ஆனால் அதுக்கு கீழேயும் இந்த பைக்கோட ஓனர் தனியாக ஒரு ஃபாக் லாம்ப் ஃபிட் பண்ணியிருக்காங்க, ஹில் டிரைவ் பண்ணுறதுக்காண்டி. அண்ட் பெரிய டிஎஃப்டி கிளஸ்டர், அதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னன்றதை பார்க்கணும்ல. ஜிஎஸோட கிளஸ்டர் பார்த்தோம்னா டிஎஃப்டி கிளஸ்டர். எடுத்தோன்னே ஜிஎஸ் தான் யூஐ வருது, பார்க்க நல்லா இருக்குது. மேக்ஸிமம் பிக் பைக்ஸ் பிஎம்டபிள்யூ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர், கியர் போஸ்ட் இண்டிகேட்டர் வந்துருது. கீழே இந்த ஆட்டோ ஹெட்லாம் ஃபீச்சருக்கு ஒரு இண்டிகேஷன் காமிக்குது, டைமு. அண்ட் மேலே டிஎஃப்டி அண்ட் என்டியூரோ ப்ரோன்ற மோடு, டிஸ்டன்ஸ் டு எம்டி இதெல்லாமே காமிக்குது. மெனியூக்குள்ளே போனால் மை வெஹிக்கிளில் இன்ஜின் டெம்பரேச்சர், பேட்டரி வோல்ட், ரேஞ்சு அண்ட் டயர் ப்ரெஷர் காமிக்குது. ஓகே, அதோட லெவல்லாம் எப்படி இருக்குன்றதையும் காமிச்சிருது. ஃபைன். அண்ட் செகண்ட் வந்து ஆன்போர்ட் கம்ப்யூட்டர், இதில் ட்ரிப் கம்ப்யூட்டர் எல்லாமே இது. அண்ட் டயர் ப்ரெஷரை இண்டிவிஜுவலாகவும் காமிக்கும். சர்வீஸ் அடுத்து எப்போ கொடுக்கணும் அப்படின்றதையும் காமிக்குது. ஃபைன். நெக்ஸ்ட்டு நேவிகேஷன், மீடியா, இதெல்லாம் மொபைல் கனெக்டிவிட்டி. அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா வெஹிக்கிள் செட்டிங்ஸில் ரைடிங் மோட் ப்ரீசெலெக்ஷன், ஈகோ, ரெயின், ஈகோ கிடையாது இதில். அண்ட் ரெயின், ரோட், டைனமிக் ப்ரோ நீங்கள் பார்க்கலாம். அடுத்து கான்ஃபிக் பண்ணிக்கலாம் நீங்கள் என்டியூரோ ப்ரோ, அதையும் கான்ஃபிக் பண்ணிக்கலாம் தனியாக. இன்ஜின் வந்து இப்போ நம்ம ரெயின், ரோட், டைனமிக் இதில் வந்து நீங்கள் தனித்தனியாக கான்ஃபிக் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஃபைன். செட்டிங்ஸ், அகெயின் லைட்ஸ் அண்ட் ஹெச்எஸ்சி ப்ரோ, ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், சிஸ்டம் செட்டிங்ஸ், அப்புறம் டேட் அண்ட் டைம், யூனிட்ஸ், லாங்குவேஜ் அண்ட் கனெக்ஷன்ஸ், ப்ளூடூத் கனெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அது ரைடரோட ஹெல்மெட்டில் இருக்க இன்டர்காமையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேல போனால் பிரைட்னஸ், ஸ்பீட் லிமிட் ஃபோலாம் வச்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ரீசெட் ஆல். ஓகே, இதெல்லாமே இதில் இருக்குது. அண்ட் இதில் வந்து மோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம சஸ்பென்ஷன் மாற்றோம்னா இது வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனுக்குரியது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் என்டியூரோ ரைடிங் மோடுக்கு டேம்பர் நாட் அட்ஜஸ்டபிள்னு வருது. இப்போ ரைட் மோட்ஸ் நம்ம ரைட் சைடில் இருக்க மோட் பட்டன் வச்சு மாற்றலாம். என்டியூரோ ப்ரோ ஃபஸ்ட்டு, ரெயின், ரோடு, டைனமிக் ப்ரோ அண்ட் என்டியூரோ ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம ரோடில் வச்சுக்கலாம். ரோடில் வச்சுட்டு சஸ்பென்ஷன் மாற்றணும் அப்படின்னா ரோட் மோடில் இருக்குது. அண்ட் அதில் டைனமிக்கு, ரோடு இதை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ரோடில் டைனமிக் போட்டிங்க அப்படின்னா ஸ்டிஃப் ஆயிரும். அண்ட் ரோட் மோடில் சஸ்பென்ஷன் சாஃப்ட்டாக இருக்கும். நீங்கள் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து இன்ஜின் ஆன் பண்ணி பண்ணணும். அண்ட் மினிமம்ன்றது ரியர் சஸ்பென்ஷன். அண்ட் அதில் வந்து மேக்ஸிமம் ஆப்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா ஆஃப் ரோட் தகுந்த மாதிரி ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ அதனால் சஸ்பென்ஷனும் உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. ஓவராலாக எலக்ட்ரானிக்கலி லோடட் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ரைடருக்கு ஏற்ற ஃபீச்சர்ஸ், அது வந்து அவங்களோட ரைடுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. மக்கள், இந்த 1250 GS யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இந்த பைக்கோட வெயிட் 268 கிலோகிராம் கர்வ் வெயிட், வித்தவுட் ஆக்சசரிஸ், வித்தவுட் ஃபியூல். ஸோ இப்போ நீங்கள் ஃபியூல் ஆக்சசரிஸ்லாம் ஆட் பண்ணி அப்படின்னா 400 கிலோக்கு மேலே போக சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக 400 கிலோக்கு மேலே போயிடும். அது பார்க்கும்போது அது பெரிய வெயிட் தான். பைக் பெருசாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்குது. இந்த பைக்கில் எப்படி ஏறுறது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அட்வென்ச்சர் பைக்ஸில் நீங்கள் ஏறுறதுக்கு ஒரு ஈஸி வே என்னன்னா, லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார் வச்சு பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் லெக்கு லெஃப்ட் சைடு ஃபுட் பைக்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் அப்படியே டேரெக்டாக ஒரு புல் பண்ணி இப்படி ஏறினீங்கன்னா ஈஸியாக உள்ள வந்துடலாம். ஸோ அதே மாதிரி வெளியே போகிறதுக்கும் நல்ல டீல், ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக வந்துட்டு நார்மல் பைக்கில் ஏறுற மாதிரி இப்படி நம்ம ஏறணும் அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக இந்த பைக்குக்கு சூட்டபுளாக இருக்காது. பிகாஸ் இந்த பாக்ஸ் இருக்குது, அதை தாண்டி வந்து சேடல் ஹைட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்படி ஏறுறதான் ஈஸி, ஏறி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, சீட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது.
என்னோட ஹைட் 5.8 feet. வாவ், இப்போ பாருங்கள் சஸ்பென்ஷன் நான் இப்போ காமிச்சேன்ல சார், நைஸ். இந்த பைக்கை வந்து நம்ம ஒரு 400-500 கிலோமீட்டர் ரைடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும். உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வே ரைடிங் போஸ்டர் ஹேண்டில் பார் வந்து நல்லா ஒய்டாக இருக்குது, அப்ரைட்டாக இருக்குது, டுவர்ட்ஸ் த ரைடராக தான் இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் த ரைடுன்றது ரைடரை பார்த்துருக்கு. ஸோ அதனால் ஈஸி ஆக்சசபிள். ஓகே, நீங்கள் பார்க்கலாம் லீன் லெவல்லாம் பெருசாக இல்லை. நார்மலான நேக்கட் பைக்லேயும் நம்ம இப்படி தான் உட்காந்து ஓட்ட போகிறோம். இந்த பைக்கில் இப்படி தான் உட்காந்துருக்கும். ஸோ அதனால் அந்த ஹேண்டில் பார் வந்து எந்த வகையிலையும் ரைடரை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கல. என்னோட பாயிண்ட் நேக்கட் பைக்கில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் வெயிட்டை மட்டும் நீங்கள் பார்த்து பேலன்ஸ் பண்ணணும். வெயிட் கூட இருக்கனால எல்லாராலையும் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். அப்போ சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். கிரேஸ் அண்ட் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும்? 14-15 கொடுக்கும் உங்களுக்கு. சிட்டிக்குள்ளேயா மிக்ஸ்டாக கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புவீங்க, அந்த கேள்வி கேட்டு நானே பதில் சொல்கிறேன், அது வேற ஒன்றும் இல்லை. ஸோ 15 அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹைவேல நீங்கள் 6th கியர் என்கேஜ் பண்ணி 5000 RPMல 100 to 130 க்ரூஸ் பண்ண முடியும். அது பண்ணும்போது உங்களுக்கு நல்ல எஃபிஷியன்சி இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி பைக் வாங்குறவங்க ஃபியூல் பற்றி பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மைலேஜ் அப்படின்ற நம்பரை சொல்லிட்டேன். ஸோ ரைடிங் போஸ்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. சஸ்பென்ஷன் வேறு லெவல், 10 out of 10 கொடுப்பேன். நான் 5.8 feet நான் ஃப்ரண்ட் ஃபுட்டை வச்சு மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் 5.5க்கு மேலே, அதாவது 5.8 to 6 இருந்தீங்கன்னா தான் உங்களால் கொஞ்சம் ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஹைட் மேனேஜ்மெண்ட், வெயிட் பேலன்சிங், இந்த 2 விஷயங்களும் இந்த பைக்கில் ஒரு பெரிய டாஸ்க் தான். அதை வந்து நம்ம அட்வென்ச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த பைக்கை வாங்கிட்டோம்னாலும் ஃபஸ்ட்டு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த பைக்கோட பொட்டன்ஷியலை பார்க்க முடியும். மகளே, R1250 GS எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்ப்போம். இந்த பைக் 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ இந்த பைக் டிஸ்கன்யூ ஆயிடுச்சு. இதுக்கு பதில் என்ன பைக் இருக்குன்றதை நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸ்டாண்டர்ட் அட்வென்ச்சர் 40th year edition அண்ட் அட்வென்ச்சரில் BS6. இது BS6 22,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இது கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் ஃப்ரம் ஜெர்மன்லேருந்து ஃபுல்லாக பில்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த ஹீட்டட் கிரிப்ஸ், ஹீட்டட் சீட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஜெர்மன் ஸ்பெக் அப்படியே நீங்கள் இந்தியாவில் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம் வென்டிலேட்டர் சீட்ஸ் தான் நல்லா இருக்குமேன்னு சொல்லி. நமக்கு வென்டிலேஷன் எப்போ தேவைப்படும்னா ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் தான் இந்தியாவில் தேவைப்படும். மேக்ஸிமம் 2 மாதம் மட்டும்தான் நமக்கு அது தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நமக்கு வெயில் இருக்காது. ஸோ அதனால நமக்கு அந்த சீட்ஸ் தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்னால இப்படி தான் வரும். இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் யாரையான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இட்டாலியன் டுகாட்டி மல்டிஸ்டாடா, அதுவும் ஒரு மல்டி கேப்பபிள் ஆஃப் ரோடர்னு சொல்லலாம், டூரர்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் UK பேஸ்டு ட்ரையம்ப் பிராண்டோட டைகர் 1200. இந்த 2 மோட்டார் சைக்கிள் இந்த பைக்கோட டைரக்ட் காம்படிட்டர்ஸ், ஜெர்மன், இட்டாலியன் அண்ட் UK. ஓகே, நல்ல காம்போவாக இருக்குல்ல. இந்த 3 மோட்டார் சைக்கிளுமே ஒரே லைனில் இருக்கும். பிகாஸ் எல்லாமே அந்த 1200cc செக்ஷனில் வரும். ஆனால் அதே மாதிரி லாட் ஆஃப் ஃபீச்சர், லாட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த பைக்கில் மெயின் ஸ்பெஷலான விஷயமே 2 சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அட்வென்ச்சர் பைக்ஸ்க்கு ஒரு 50% to 55% நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் அந்த ரோட்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த சஸ்பென்ஷன் ரியாக்ட் பண்ணும். ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து எலக்ட்ரானிக்கலாக லோட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த பைக்கில் ஸ்பெஷல். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்த்தோம்னா நிறைய ப்ரோஸ் இருக்குது. நான் சொன்ன முக்கால்வாசி ப்ரோஸ் தான். ஃபர்ஸ்ட் டிசைன், ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கும், பல்காக இருக்குது. ரெண்டாவது நான் ஸ்பெஷலாக பார்த்தது இந்த அட்வென்ச்சர் பேஸ்டு நோட் இருக்குது இதில், எக்ஸாஸ்ட் நோட். அண்ட் டயர்ஸ் ப்ரொபோஷனலி பில்ட். அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்மளை ஸ்டேபிளாகவும் இந்த பைக்கோட பர்பஸை மீட் பண்ணுற மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அண்ட் பாக்ஸர் ட்வின் க்ரூசிங் மேப்போட இருக்க ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அண்ட் இன்னும் ஸ்பெஷலான விஷயம் பிரம்போ பிரேக்கிங், அதுவும் வந்து நெக்ஸ்ட் லெவல். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த பைக்கில் ப்ரோஸ் தான். கார்னு பார்த்தோன்னா குவிக் ஷிஃப்டர்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. ஆனால் இப்போ இந்த பைக் இல்லை இந்தியாவில். இதுக்கு பதிலாக 1300 GS கொண்டு வந்திருக்காங்க. அந்த பைக் இன்னுமே காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், வெயிட் கம்மியாக இருக்கும். அந்த பைக்கோட ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவோம். இந்த அளவுக்கு பல்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அதில் இன்னும் எலக்ட்ரானிக்ஸ் இன்னும் ஃபைன் டியூன்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆனதெல்லாமே அதில் வந்துருது. ஸோ அதனால் இந்த பைக் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இன்னி வந்து இந்த பைக்கை நம்ம பார்க்க முடியுமானா அது ரொம்ப டவுட்டு தான். பிராண்ட் நியூவா, அதாவது ஃபேக்ட்ரிலேருந்து வருமானம் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த பைக்கை பார்த்துட்டோம். இதுலேருந்து நெக்ஸ்ட் வெர்ஷனை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக BMW டிரைவ் பண்ணிட்டாங்க. அந்த பைக் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த பைக் எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் எப்பயுமே சூப்பர் பைக்ஸ் ரிவ்யூவில் ஒன்று சொல்லுவோம், பிக் பைக்ஸ் கம்ஸ் வித் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே வந்து நிறைய கோர் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பைக்ஸை யூஸும் பண்ணணும், அதே மாதிரி பத்திரமா வச்சுக்கணும். பிகாஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் அதை தாண்டி ரோட்ஸில் நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறோன்றது முக்கியம். பிக் பைக்ஸை மட்டும்தான் ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணால் கிடையாது. பைக்ஸ், கார்ஸ், எந்த ஆட்டோமொபைல்னாலும் நம்ம ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணணும். இது எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ பிக் பைக்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கைட், இந்த பைக்கில் என்ன ஸ்பெஷல், இந்த பைக்கில் கொடுத்துருக்க ஹார்ட்வேர் எந்த இடத்துல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி லேர்ன் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள், அதோட ரியாக்ஷனை பாருங்கள், அந்த ரியாக்ஷனை அப்ளை பண்ணுங்கள், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வளருங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணுறோம், நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் போவோம், 10th ஸ்டாண்டர்ட் போக மாட்டோம். ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ரொம்ப கேப்பபிள் ஆகும் அப்படின்றதான் அதான் எங்களோட தாட். அதை நான் உங்ககிட்ட சஜஷனாக சொல்கிறேன். இப்போ பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் பண்ணிங்கன்னா கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க.
ride responsibly and ride safe.